ஹலோ கைஸ், வெல்கம் டு மவுண்டன் ரைடு. இது உங்கள் மவுண்டன் ரைடு. என்னோடய சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பாலக்கோட்டில் இருக்கேன். ஸோ அடுத்த ரைடு வந்து லொக்கேஷனை பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வில்லேஜ் சைடு தான் போக பார்க்குறேன். ஸோ ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. வண்டிக்கு வந்து நம்ம பிளாக்கிக்கு சாப்பாடு போடணும். ஸோ எனக்கு கொஞ்சம் பெட்ரோலை போட்டு அப்படியே கிளம்புவோம். ஸோ நான் சிட்டிக்குள்ளே போகலை, அவுட்டு தான் எடுக்க போகிறேன். ஸோ அவுட்ரு எடுத்தோம் அப்படின்னா பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் இந்த ரூட்டில் போய் ரொம்ப நாள் ஆகுது. அடிக்கடி போகிற ரூட் தான். என்னென்னா அப்படியே ஹைவேல ஏறிடுவேன். பட் ரொம்ப நாள் கழித்து அந்த ஹைவே போட்டதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் இந்த ரூட்டில் எடுத்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வில்லேஜ் கவர் பண்ண பார்க்குறேன். ஹைவே வந்து எனக்கு ஹைவேல ஓட்டி ரொம்ப போர் அடிக்குது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஹைவே விட்டு பைபாஸ் தான் எடுக்க போகிறேன். மேக்ஸிமம் வந்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் ஹைவே போட்டாச்சு. ஸோ ஒன்றும் இஷ்யூ எல்லா இடத்துலையும் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ரோடை வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ரோடு ஸ்பெஷாலிட்டி வேறு எந்த ஸ்டேட்லேயும் பார்க்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எப்படி சொல்கிறதுனா சம் பிளேசஸில் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும். எங்கள் ஊர் ஒகேனக்கல் ரோடு மட்டும்தான் ரொம்ப மோசமாக இருக்கும். பட் அதர்வைஸ் அது மாதிரி தான் ஏதாவது ஒரு பிளேஸில் மட்டும்தான் ரோடு மோசமாக இருக்கும். மற்றபடி எல்லா பிளேஸ்லேயும் வந்து ஸோ இது மாதிரி தான் ரோடு வந்து பைபாஸ் போட்டு நல்லா சூப்பராக அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா அந்த வில்லேஜ் சைடு போனோம் அப்படின்னா ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்கும் ரோடு எல்லாமே. ரோடுன்றதை விட அந்த நேச்சரை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பார்ப்போம். ஏன்னா நானும் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஒசூரை சுற்றி சம் ஆஃப் ஃபிட்னஸ் ஏரியாஸ் இருக்குது. ஸோ அதை நான் இன்னும் கவர் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய என்கிட்ட வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொன்னானுங்க, ஏன் மச்சான் ஒசூரில் வந்து அவ்வளோ பிளேசஸ் இருக்குது, பட் அது நீ போகவே மாட்டாங்கிற அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்கு, ஏன்னா இப்போ வந்து ஆடிட்டிங் போய்ட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், மார்ச் ஏப்ரல் வந்து ஆடிட்டிங்கில் முடிஞ்சிடும். ஸோ அதனால தான் நான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக எங்கேயும் ரைடெல்லாம் போகவே இல்லை. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஆஃபீஸில் மேக்ஸிமம் ஒர்க்ஸ் வந்து நான் முடிச்சாச்சு. ஸோ இப்போ தான் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ரைடு அப்படின்னா எங்கேயும் லாங் ட்ரைவெலாம் போகலை, என்னோடய ஏரியாவை கவர் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் என்னோடய நியர்பை ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தான் ட்ராவலே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து லாங் ட்ரைவ் போவோம். எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருக்கேன். என்னோடய ப்ராஜெக்ட்டு அப்படி இப்படின்ட்டு சொல்லி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதனால தான் பண்ணலை. ஸோ நம்ம சுட்டிக்கு வந்து பெட்ரோலை போட்டுருவோம். பெட்ரோலை போட்டு கிளம்புவோம். தம்பி 600 600 ஆமாம். உன் பேர் என்னடா? என்ன எக்ஸாம் முடிஞ்சா? சாப்பிட்டா தம்பி? சரி, ஓகேடா. ஸோ இருக்கிற தம்பி நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் +2 தான் முடிச்சிருப்பான் போல். ஸோ எக்ஸாம் முடிஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ கிரேட்டு. இது மாதிரிலாம் பசங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்ப்போம்
அப்படின்னு சொல்லி பார்க்குறானுங்க. ஸோ இது மாதிரி தம்பிங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. எனக்கு வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல. எதையாவது ஒன்று வளரிக்கிட்டே இருப்பேன். நான் மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் திட்ட தான் செய்வாங்க. பட் ஆனால் நிறைய வியூஸு அதிலிருந்து கொஞ்சம் நல்லா ஒரு நல்ல பேர் கிடச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரி பேசுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம யாரையும் மைண்டில் போட்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்வோம். ரைட் போகிறது அப்படின்றது எங்கள் என்ஜாய்க்காக மட்டும் இல்லை. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து ரைட் போகிறோம். எல்லாத்துக்கும் சேர்த்து அப்படின்னா இது ரைட் போகிற பசங்களுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ அவுட்ருந்து மறுபடியும் நார்மல் ரோடுக்கு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இது என்னென்னா எல்லா ரோடும் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பைபாஸ் தான் எல்லாமே. மறுபடியும் நம்ம ஹைவேவை போய் டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ரோடு. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு என்னென்னா ஒரு 60, 70, அதை விட ஹையஸ்ட்டு அப்படின்னா ஒரு 80 வரைக்கும் பிடிக்கலாம் இந்த ரோட்டில். ஸோ 80ன்றது ரொம்ப ஹை ஸ்பீடு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம 60, 70 மெயின்டைன் பண்ணலாம். யூடியூப்பில் சொல்லுவாங்கள்ல என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது இன்றைக்கி வந்து டிஎம்கே கட்சியோட ஒரு மீட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஓகே, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு இல்லையா? ஸோ அந்த ரீசனுக்காக நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி மீட்டிங்கை போடுறாங்க. ஸோ இது மாதிரி இடத்துல கொஞ்சம் பார்த்து நிதானமாக போகிறது தான் பெட்ரு. ஸோ ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல, ஏன்னா நோண்டி விட்டு ரோடை வந்து போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். கேமராவில் தெரியுதா இல்லையான்னு தெரில. ஸோ இந்த ரோடை வந்து கிளியர் பண்ணிடுவாங்க, நல்லா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்ல பங்கில் ஒரு தம்பி, ஸோ அவர் மாதிரி தான் எல்லோரும். சரி, ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அது மாதிரி பசங்களை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு 10th + 2 முடிச்சுட்டு தான் பெங்களூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்னென்னா 2010 to அந்த 13 இந்த 3 years வந்து லீவ் கிடைக்கும், சம்மர் லீவ் கிடைக்கும். ஸோ அப்போல்லாம் போயிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் போயிருக்கேன். அப்போல்லாம் சேலரி எவ்வளோன்னா எங்களுக்கு ஒரு 8,000 10,000 அவ்வளோ கொடுத்தாலே ரொம்ப பெரிய விஷயம். அது என்னென்னா பேரண்ட்ஸோட அந்த கமிட்மெண்ட்டை கொஞ்சம் குறைக்கும். நம்ம போகிறது ஒரு 2 months தான், 2 months 3 months தான் ஒர்க்குக்கே போகும். பட் ஆனால் அந்த அமௌண்ட் வந்து அந்த 2 months 3 months அந்த 8,000 அப்படின்றது அது ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்போல்லாம். ஸோ இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஸோ தம்பி வந்து பெட்ரோல் பங்க்கில் வேலை பார்க்குறாப்புல. அது மாதிரி பசங்களை பார்க்கும்போது ஓகே தான். இப்போல்லாம் டிரான்ஸ்போர்ட் வந்து ஜாஸ்தியாகுது. தமிழ்நாடு வந்து டிரான்ஸ்போர்ட்லேயும் அவ்வளோதான், ஹைவேஸ்லேயும் அவ்வளோதான், பைபாஸ்லேயும் அவ்வளோதான். ரொம்ப நல்லா போட்டிருப்பாங்க ரோடு. நீங்கள் பார்க்கலாம், இந்த ரோடெலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மோசமாகலாம் கிடையாது, அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் குண்டு குழியமாக தான் இருந்துச்சு. குண்டு குழியும் அவ்வளோலாம் கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒசூர் டு மாலூர் இந்த பாகலூரை தாண்டவனு பார்டர் தாண்டவொடனே எவ்வளோ மோசமாக இருக்குது ரோடு அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பட் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டேட்டை ரைட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 5 ஸ்டேட்லேயும் தமிழ்நாடை விட்டு மீதி வந்து 4 ஸ்டேட்லேயும் மேஜராக வந்து நான்
அப்போ வந்து நான் என்கிட்ட கேமராலாம் கிடையாது. ஸோ போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னப்பா ரோட்டில் அப்படி இருக்குது அப்படி ஹைவேவை தவிர எல்லாம் வந்து ஸ்டேட் கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா ரோடும் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கிரேட்டுன்னு தான் சொல்லலாம். சூப்பராக இருக்குது ரோடெல்லாம். ஸோ இந்த சைடு பாலக்கோடு சைடு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, ஓகே தான். பட் இப்போ இன்னும் கிளியராக தான் போட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் நம்ம இதை மட்டும் மாற்றிடலாம். என்னன்னு ஆர்எம்எஸ் ஸ்கூலு தமிழ்நாட்டில் எப்படின்னா எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இது என்னென்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கம்மி பண்ணிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாஸ்தி பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாம் ஸ்பெசிலிட்டி கொடுத்தாங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலை பார்த்து ஷாக்காகிற மாதிரி விஷயம் என்னென்னா, எங்கள் ஸ்கூல்லாம் நஞ்சேட்டி என்னோடய நேட்டிவ் ப்ளஸ்ஸு நஞ்சேட்டி அப்படின்னு சொல்லி. ஸோ நான் படிக்கும்போது வந்து அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து என்னென்னா, என் ஸ்கூலை பற்றி நான் பேசி ஆகணும். ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட அந்த அளவுக்கு இருக்காது. என்னை கேட்டிங்கன்னா, இன்னையோட சுச்சுவேஷனில் எங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சும்மா அவ்வளோ அழகாக இருக்கும். செம்ம மாசாக இருக்குது. ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே டீச்சர்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாமே வந்து லோக்கல் தான். ஸோ அதனால் அன்றதான்னு தெரியல. அது இல்லாமல் ஒரு எல்லாருமே கிடையாது, ஒரு 4 பேர் மட்டும்தான் லோக்கல் டீச்சர்ஸு. மற்றவங்க எல்லாமே வந்து அவுட் ஆஃபில் தான் வராங்க. ஸோ அப்படின்னும் போது என்னோடய ஸ்கூலை வந்து இன்றைக்கி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு லக்ஸூரியான ஸ்கூல் மாதிரி தான் தெரியுது எனக்கு. தெரியுதுன்றதை விட அதுதான் உண்மை. அவ்வளோ லக்ஸூரியாக ஆக்கி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஆஃப் எங்களோட அஞ்செட்டி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த டீச்சர்ஸுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்கூலை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த ஹெல்மெட் வந்து இந்த கேமராக்கு செட் ஆகலைங்க. ஆஃப் ரோடு ஹெல்மெட் வாங்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கேமரா மாட்டுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ நல்லாவும் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஹெல்மெட் என்னன்னே தெரியல. என்னோடய ப்ளூடூத்தும் அவ்வளோதான், அவ்வளோவா உட்காரவே இல்லை. ரொம்ப இறங்கிடுது அப்பப்போ. என்னோடய ராயல் என்ஃபீல்டோட ஹெல்மெட் வந்து ஹெல்மெட்டில் கேமரா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா அவ்வளோ அழகாக நிற்கும். பட் இது என்னன்னு தெரியல, சைஸும் கரெக்டாக தான் வாங்கியிருக்கேன். கேமரா மாட்டலை அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டாக உட்காந்துரும். கேமரா மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது எனக்கு அந்த ஹெல்மெட்டு. என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்பப்போ ஹெல்மெட்டை வந்து மேலே ஏற்றிக்கிட்டே இருப்பேன். அது உங்களுக்கு கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சாரி அந்த டிஸ்டர்புக்கு.
ஸோ எங்களுக்கு வந்து நிறைய ரைடர்ஸ்க்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எங்கே லாங் ட்ரைவ் போனோம் அப்படின்னா எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னே தெரியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் பைக்கில் ரைட் பண்ணுறோம் அப்படின்னும்போது நான் ட்ராவல் பண்ண பிளேஸில் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா சம் ஆஃப் என்னென்னா 1 or 2 பெட்ரோல் பங்க்கில் மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. மற்றபடி எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதில் ஸ்டே பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரி ஓகே தாராளமாக ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்னு. பெட்ரோல் பங்க்கில் வந்து ஸ்டே பண்ணுறது எனக்கு சொன்னது வந்து எல்லோரும் சொல்லப்போனால் நிறைய சம் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் அது வந்து சேஃப் இல்லை, நீங்கள் ரூமே எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ரூம் எடுக்காமல் இல்லை, எனக்கு வந்து ரூம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே வரமாட்டேங்குது ரூம். ஸோ அதனால தான் நாங்கள் பெட்ரோல் பங்க்கில் ஸ்டே பண்ணுற நிலைமைக்கு போகிறோம். பட் நோ இஷ்யூஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெட்ரோல் பங்க்கில் சேஃபாக தான் இருக்குது. நல்லா இருக்குது பெட்ரோல் பங்க்கில் ஸ்டேஸ் அப்படின்றது. இது ரொம்ப ஹெல்மெட் வந்து ரொம்ப மோசங்க. ஸோ இந்த சைடில் மாற்றோன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி லொக்கேஷனை பார்க்குறதுக்காக தான் நான் நிறைய வந்து இது மாதிரி ரோட்டில் ட்ராவல் பண்ணுறேன். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, என்னோடய ஒர்க்கும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன். ஏன்னா இந்த ரூட்டில் வந்து ரொம்ப நாள் ஆகுது. எங்கேயாவது ஸ்டாப் பண்ணி ஹெல்மெட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிடணும். இறங்கிடுது, ரொம்ப இறங்கிடுது. அது கேமராவோட வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்க மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எந்த ஹெல்மெட் கரெக்டாக இருக்கும்னு யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒசூர் டு தருமபுரி ரூட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டி. அந்த ரூட்டில் போகிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கும். ரெண்டு சைடு வந்து ரோட்டுக்கு வந்து ரெண்டு சைடு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டு இது மாதிரி நிறைய மரம் இருக்கும். அது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. ஏன்னா எத்தனையோ மரங்கள் எடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது. பட் ஓகே தான். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஹெல்மெட்டில்.
ஓகே காய்ஸ், நான் வீடியோவை இதோடு எண்ட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ஹெல்மெட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வரல. ஸோ அதனால் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த ரைடு வந்து எனக்கு இவ்வளோ மோசமாக போகும். ரைடு நல்லாயிருக்கு, பட் ஆனால் கேமராவோட மவுண்ட்டு கரெக்டாக நிற்காததுனால நான் வீடியோவை முடிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய ஹிமாலயாவோட ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ நியர்பை என்னோடய ஹோம் டவுன்லேருந்து நியர்பை தான், அது ஒரு 70 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ அந்த ரூட் தான், ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா தான் அது. அதை நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி என்னென்னா சாட்டர்டே, நாளைக்கு சண்டே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ மன்னிச்சிடுங்க இந்த வீடியோவை நான் பாதியில் நிப்பாட்டுறதுனால. இந்த ரைடை வந்து நான் பாதியில் நிப்பாட்ட எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வேறு வழி தெரியல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் இதை மறுபடியும் பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அடுத்த ரைடில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். ஸோ எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மவுண்டன் ரைடர். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் எல்லாருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய் ஹிந்த்.